நல்லதாங்க அண்ணன் கிட்ட அழுகுது. ஏன் அழுகு தெரியுமா? எனக்கு முடிச்சுதான் கொடுத்துருங்க அண்ணன், சந்தோஷம் இருந்தாலும் என் மனசுல ஒரு கவலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த நல்லதாங்க என்ன அண்ணன் கேட்கும் போது அந்த நல்லதாம்பி சொல்றாரு, என்ன தங்கச்சி என்ன அவனுக்கு சீதனம் குறை வச்சிருக்கேன், வண்டி வண்டியே சீதனம் கொடுத்துட்டேன், நீ ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும் போது, அண்ணே எனக்கு சீதனம் கொடுத்தீங்க, என்னுடைய தாலி கட்ட கணவருக்கு என்ன சீதனம் கொடுக்க போறீங்க அப்படின்னு. இப்பெல்லாம் தாலி கட்டணும்னு மோதிரம் போடுறாங்க, வாக்கி போடுறாங்க. அது நல்லதாவுடைய சீதனம் நம்ம நினைக்கணும். அந்த அம்மா சொன்ன பிறகு இந்த நம்மளுக்கெல்லாம் அந்த திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு மோதிரம் போடுறாங்க, ஒரு செயின் போடுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த நல்லதாவை வந்து புரிதலுக்கு கேட்ட பிறகு அந்த நல்லதாவை கொடுக்குறாரு. மன்னவன் சந்தோஷப்பட போகுது. எப்படி போகுது தெரியுமா? நல்லதாக போகும்போது அந்த ராமநாடு ஜில்லாவிலும் பேரும் போறமா சிறு சிறப்புமா வாழ்ந்து அந்த நடனங்க போகும்போது சிறு சிறப்புமா இருக்கு. ஒன்னாவது மகன் பிறக்கே முத்துப்பால் செல்லம்மா, ஒன்னாவது மகன் பிறக்கே முத்துப்பால் செல்லம்மா, இரண்டாவது ஆண் பிறக்கே ரெண்டு மகன் செல்லம்மா, மூணாவது ஆண் பிறக்கே முத்துப்பால் செல்லம்மா, நாலாவது பெண் பிறக்கே நாடக பஞ்சமம்மா, பஞ்சமா பஞ்சமம்மா நல்ல நல்லது மயிலே, அஞ்சாவது ஆண் பிறக்கே அழகு கோரச்சலம்மா, அஞ்சாவது ஆண் பிறக்கே அழகு கோரச்சலம்மா, ஆறாவது பெண் பிறக்கே எல்லளவு பஞ்சமம்மா, பஞ்சமோ பஞ்சமம்மா நல்ல நல்லது மயிலே, பஞ்சமோ பஞ்சமம்மா நல்ல நல்லது மயிலே, ஏழாவது பெண் பிறக்கே எல்லளவு பஞ்சமம்மா, பஞ்சவந்த காரணத்தா நல்லவங்க பஞ்சவந்த காரணத்தா பிள்ளைகளை வளர்க்க முடியலே. பஞ்சமடை வந்து எப்படி தெரியுமா? பஞ்சமடை சொன்னா 12 வருஷம் மழையில்லாத பூமி. அது 12 வருஷம் மழையில்லாத பூமி, காஞ்ச பூமியில ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாமே செத்து கிடக்கும் போது இந்த நல்லதா பிள்ளைகளை மட்டும் வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எப்படி இந்த பாட்டோட சொல்லிடுவோம். நானே உருண்ட வந்தோம் நாயகர தோட்ட வந்தோம், நானே உருண்ட வந்தோம் நாயகர தோட்ட வந்தோம், மரத்தா உருண்ட வந்தோம் மன்னமர தோட்ட வந்தோம், நானே உருண்ட வந்தோம் நல்லதங்க, நானே உருண்ட வந்தோம் நாயகர தோட்ட வந்தோம், மரத்தா உருண்ட வந்தோம் மன்னமர தோட்ட வந்தோம், நாளை உருண்ட வந்தோம் நாயகர தோட்ட வந்தோம், மரத்தா உருண்ட வந்தோம் மன்னமர தோட்ட வந்தோம். அப்படி வந்த காரணத்தினால இந்த நல்லதங்க இந்த 7 முறை வளர்க்க முடியாம சொல்லி அவங்க காசு மாறாத கேட்கும் போது எப்படி கேட்குது, கோழி கொண்டு காசு மாறாத கேட்குது, என் பிள்ளைகளை வளர்க்க முடியல, ஆடு மாடு கோழி கூட கேட்குது இறையில, அது இருக்கும் போது என் 7 பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளையில தன்னுடைய மடியில வச்சு உட்காந்து புடிச்சுக்கிட்டு அழுகும் போது அந்த நல்லதங்க புடிச்சுக்கிட்டு கேட்குது, என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் சோறு கூட கொடுக்க முடியல, அண்ணன் வீட்டுக்கு போறேன், நான் வளர்ந்த ஊருக்கு போறேன், போனா எங்க அண்ணன் எங்க பிள்ளைகளுக்கு ஃபுல்லா காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த நல்லதங்க கேட்கும் போது காசி மகாராஜா என்ன சொல்லுவார் தெரியுமா? நல்லா வாழ்ந்த குடும்பம் அடுத்த வீட்டுக்கு போன இயற்கையை பேசுவாங்க, உங்க அண்ணன் மூடி அலந்தாரி
மூளை அலங்காரி என்ன சொல்ல தெரியுமா? பாண்டு கேட்க மாட்டா, பாண்டு கேட்க மாட்டா, மூஞ்சி திரும்பி பார்த்துட்டு ஜாத்திரா வந்துட்டா அப்படின்னு சொல்லி கோபமா பேசுவாங்க. இதெல்லாம் நீ கழிச்சு போகணும்னா போ அப்படின்னு சொல்லும் போது போகாத நடனங்களா? நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும், நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட இருக்கணும். அதுக்காக நம்ம கஷ்டத்தை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய கஷ்டம் நம்ம கிட்டே இருக்குன்னு அடுத்தவங்க சொன்னா இயற்கத்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த காசி மகாராஜ சொன்ன உடனே நடனாங்க எப்படி தெரியுமா? சந்தான தொட்டகையே நல்லதந்தா, சந்தான தொட்டகையே காலை கட்டு போய் செல்லம்மா, குங்கும தொட்டகையே ஒரு வேலை செய்யலாமா, பூமுடிக்கு கூந்தலிலே உள்ள கட்டிட்டு மக்களாமா, பூமுடிக்கு கூந்தலிலே உள்ள கட்டிட்டு மக்களாமா. சந்தான தொட்டகையில் சாணிட்டு பிடிக்கலாமா, குங்கும தொட்டகையில் கூலி வேலை செய்யலாமா? செய்ய முடியாது. அப்படின்ற போது பிள்ளைகளை வளர்க்க முடியல.